அனைவருக்கும் வணக்கம். என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தமிழுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது தமிழ் முதுமொழி. ஒருவருடைய முகத்தை பார்த்து வசீகரமாக இருப்பதனால் மற்றும் அவர் அழகானவர் என்று கூற முடியாது. உதாரணமாக, குழந்தைகளின் முகத்தை பார்க்கும் பொழுது அவர்களின் முகத்தில் கள்ளங்கபடமில்லாத அழகு வெளிப்படுத்துகிறது. ஒருவருடைய உள்ளத்து உணர்வுகளே அவரது முகமே காட்சிவிடும். பக்குவப்பட்ட முதியோர்களின் முகத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் செய்யும் செயலை குழந்தைத்தனம் என்கிறோம். இருந்தாலும் குழந்தைகளுடன் முதியர்களை ஒப்பிட முடியாது. ஏனெனில் குழந்தைகள் மனம் பால் போல தூய்மையானது, முதியோர்கள் பக்குவப்பட்டவர்கள். பெற்றோர்கள் அனைவருக்கும் ஓரளவுக்கு இது பொருந்தும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகமென்றால் உள்ளம். நாம் உள்ளுறுப்புகள் சரியாக இருந்தால்தான் நாம் சரியாக இயங்கினால்தான் நாம் சரியாக இருக்க முடியும். அதுவும் முக்கியமான பாகங்கள் சீராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் உயிரோடு இருக்கிறதற்கே பெரிய இது. அதாவது நாம் முக்கியமான பாகங்கள் என்றால் நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், இருதயம், மணிஈரல் ஆகும். நாம் இப்பொழுது நம் உறுப்புகளை காணதானே நவீன பொருட்கள் வந்துவிட்டன. ஆனால் முன்னொரு காலத்தில் எப்படி தெரிந்து கொண்டிருப்பார்கள்? நுரையீரல் என்றால் மூக்கு, கண்ணீரல் என்றால் கல்லீரல் என்றால் கண், மண்ணீரல் என்றால் உதடு, இருதயம் என்றால் நாக்கு, சிறுநீரகம் என்றால் காது என்று முகத்தையே கருவிகளாக மாற்றி கொண்டிருப்பார்கள். இது மருத்துவ ரீதியாகவும் விழிப்புணர்வாகவும் கொண்டுள்ளது. ஒரு சிறிய கதை. பாரசீக மன்னர் என்பவர் தனது நாட்டிற்கு பீர்பாலை அனுப்பி வைக்குமாறு ஓலை ஒன்று அனுப்பினார். அப்பரும் பரிசு பொருட்களோடு பீர்பாலை அனுப்பி வைத்தார். பீர்பாலும் சென்றார். பாரசீக மன்னரை பார்ப்பதற்கு இதுதான் முதல் முறை. பாரசீக மன்னரும் அவரை சோதித்து பார்க்க விரும்பினார். பின்னர் ஒரே தோற்றமுடைய 5 நபர்களை அரசர் அமரும் சிம்மாசனத்தில் அமர வைத்தார். அங்கு பீர்பாலும் அவரை சந்திக்க ஆவலுடன் அரசவைக்கு சென்றார். அப்பொழுது சற்று நின்று யோசித்தார். ஒரே தோற்றமுடைய 5 நபர்களும் அரசர் அமரும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். சற்று நின்று யோசித்தார். அப்பொழுது மன்னர் அமர்ந்திருக்கும் சிம்மாசனத்திற்கு அருகில் சென்று, மேன்மை மிகும் மன்னர் அவர்களே, தாங்களை காண்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறியவாறு சற்று அருகில் சென்று மன்னர் கேட்கிறார், தம்பி, நான் தான் எப்படி மன்னன் என்று கண்டுபிடித்தாய்? மன்னா, தாங்கள் அமர்ந்திருந்த சிம்மாசனத்தை பார்த்தேன், மற்றவர்களையும் பார்த்தேன். 4 பேரும் கண்களும் தாங்கள் மீதே இருந்தது. அது மட்டுமல்ல, அரசர்களுக்கு உரியான பார்வைகளும் என் மீதே இருந்தது. கம்பீரமான பார்வையும். என்னை நேருக்கு நேராக பார்த்தீர்கள். அதை வைத்துதான் தாங்கள் மன்னன் என்பதை புரிந்து கொண்டேன். நாம் எவ்வளவு போலியாக நடித்தாலும் கூட நாம் யார் என்பதனை காட்டிவிடும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசியிருக்கீங்க. நடுவர்கள் கிட்ட போலாமா? என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். முதல்ல எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. நீங்கள் சென்ற சுற்றுலேயே சொன்னீங்க, எந்த ஊர்லேருந்துமா வந்தீங்க? ஏமாத்தூர். அது எந்த மாவட்டம்? புதுக்கோட்டை. என்ன வகுப்பு படிக்கிறீங்க? 8ஆம் வகுப்பு. உங்கள் பள்ளியினுடைய பேர்? அரசு மேல்நிலை பள்ளி, ஏமாத்தூர். சரி, நீ என்ன பேசின, எப்படி பேசின, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்குது. அத்தனை மாவட்டத்துலேருந்து 1000 பேர் புறப்பட்டான். அந்த 1000ல் ஒருத்தர் தான் நீ. நன்றிங்க. படபடப்பை குறைச்சிட்டா அடுத்த பட்டிமன்ற பேச்சாளர் இன்னொரு கவிதாக்கா நீ தான். வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம கவிதாக்கா கிட்டே கேட்டுடலாமா? கேட்டலாமே. அன்பிற்கினிய அக்கா கவிதா ஜவஹர் அவர்கள். வணக்கம் தன்ஷிகா. வணக்கம் அம்மா. மாதிரி பயமாக இருக்கோ? ஏன்னா நீங்கள் இங்கே நிற்கிற ஒரு 3-4 நிமிஷத்தில் ஒரு 10 தடவையாவது அந்த பக்கம் பார்த்துட்டீங்க. அம்மா அப்பா எதுவும் சொல்லுவாங்களோ, நீ இந்த தடவை சரியாக பேசலை அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நினச்சிங்களா? அப்படிலாம் இல்லைல்ல. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. ஒரு பதட்டமாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் பதட்டப்படவே வேண்டாம். ஏன்னா நானும் கிராமத்தில் இருந்து வந்தேன். நமக்கு முத அந்த மாதிரி பெருநகரங்களுக்கு வரும்போது நம்மளை அறியாமையே அப்படியே ஒரு பயமாக இருக்கும். எல்லாம் பெரியவங்களாம் இருக்கிறாங்களே, பெரிய ஸ்கூல்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்களே, நம்மலாம் இவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியுமா, பேச முடியுமா அப்படின்னு ஒரு பயம்தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே வீரம்னா என்ன தெரியுமா? வீரமாக இருக்கிறது கிடையாது, நம்ம பயம் வெளியில் தெரியாமல் காட்டிக்கிறது. வடிவேல் என்ன பண்ணுவார்?
உள்ளுக்குள்ள எல்லா அடியும் வாங்குவார், ஆனால் வெளியில் அப்படின்னு வருவார்ல, அது மாதிரி அப்படி ஒரு கெத்தாக வந்துடணும், அவ்வளோதான். எதை நினச்சுமே பயப்படவே கூடாது, சரியா? தைரியமாக இருங்க. நம்ம முன்னோர்கள் பாருங்களேன், ஃபேஸ் ரீடிங் அப்படிங்கிறது இந்த காலத்தில் சொல்கிறாங்க, ஒருத்தவங்களுடைய ஃபேஸ் ரீட் பண்ணி மனசில் என்ன நினைக்கிறது. ஆனால் அந்த காலத்திலேயே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒரு அழகான பழமொழியை தேர்ந்தெடுத்ததுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தயக்கத்தை மட்டும் அப்படி தூக்கி ஓரமாக போட்டுட்டு அப்படி ஜம்முன்னு வாங்க. சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டை போட்டுட்டு நீங்கள் வாங்க. ஏன்னா நீங்கள் ஏமாத்தூரின் சிங்கப்பெண். இந்த சங்கரா டிவிக்கு வந்திருக்கிற செந்தமிழ் செல்லம். நீங்கள் அடுத்து தன்சிகா பேசுனாங்கன்னா அந்த அவையே பதறணும். அஜு இந்த பிள்ளை வந்துருச்சா, நம்ம என்ன ஆக போகிறோமோ அப்படின்னு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு பேச்சை நீங்கள் நிச்சயமாக தருவீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.